பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. பாத்தியா அந்த டிரைவருக்கு என்ன திமிருன்னு? சரி வா, பாட்டிய பார்க்கணும். எனக்கும் உள்ள வேலை இருக்கு, நம்மளும் போலாம். ஹே செல்வம், எங்க வா. சொல்லு பாப்பா. என்ன தைரியம் உனக்கு? நான் உட்கார சீட்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க. எங்க வீட்டு டிரைவர் நீ, உனக்கு இவ்ளோ திமிரா? இல்ல பாப்பா. ஏய், என்ன பாப்பா? நீடி என்ன சின்ன குழந்தையா? டிரைவர் தானே நீ, மரியாதையா அம்மான்னு கூப்பிடு. இல்லம்மா, ரொம்ப அசதியா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு. ரெஸ்ட் எடுக்க இது என்ன உன் கெஸ்ட் ஹவுஸ் நினைச்சியா? இன்னொரு வாட்டி இப்படி பார்த்தேன், ஒரேடியா ரெஸ்ட் கொடுத்து உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. டிடி, இப்போ எதுக்கு அடிச்சா அவர? வேலை பார்க்காம பாட்டு கேட்டுட்டு இருந்தா கொஞ்சம் வாங்கலாம். வண்டி எடுக்கும் போது தானே டிரைவருக்கு வேலை. சும்மா இருக்கும் போது அவர் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? அதுக்குன்னா ஏன் சீட்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தா சும்மா விட சொல்றியா? கார்ல உட்காராம ஒரு டிரைவர் வேற எங்கம்மா உட்காருவாரு? அவருக்குன்னு தனியா ரூமா இருக்கு. சரி, அப்படியே அவர் செஞ்சது தப்பா இருந்தாலும் வாயால தானே சொல்லணுமே தவிர கை நீட்டி அடிக்க கூடாது. அவர் அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஹே நிறுத்த. முதல்ல என்ன இப்படி கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அத சொல்லுடி. நீ இந்த வீட்ல பாதியில ஒண்ட வந்தவ, இப்ப எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்றியா? என்னடி இப்படி பேசுற? சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னா தானே இருந்தோம். ஏதோ விவரம் புரியாத வயசுல அப்படி இருந்தோம், அதுக்காக இப்பவும் அப்படி இருக்க முடியுமா? நீ வேணா இவ சொல்றதெல்லாம் கேட்டு ஆமாம் போடு, எங்களால அப்படி இருக்க முடியாது. ஹே பவித்ரா, இன்னொரு தடவை தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. அப்புறம் டிரைவருக்கு விழுந்தார உனக்கு விழலாம் ரொம்ப நேரம் ஆகாது. வா அர்ச்சனா போலாம்.